Stay students, this is 5th standard, sorry 4th standard English, 2nd class dhamma, 3rd term la idu 2nd class. Okay, see already we thought up to lesson first lesson நம்ம almost complete பண்ணிட்டோம் இல்லையா? complete பண்ணிட்டோம். first 2 division also we have completed. We want to see now third division. Alright, take your pencil and take your book also. You all are copy down in your book only. Don't write in separate English note. Okay, you all are copy down in your English book. It's have to leave one line. Other line கொடுத்திருக்காங்க, already leave it கொடுத்திருக்காங்க. So you want to write on the line. How long? First question you read it. First question what they given here. Answer the questions only. Division C1. First A1 B1 we are completed. Now we want to see C1. Answer the questions. First one what means how long did the competition take to reach the final? How long எவ்வளோ நேரம் எவ்வளோ டைம் அவங்க எடுத்துக்கிறதா சொன்னாங்க. You all remember the story? Ani Kingdom, Anamle Foothills. You all remember that one? Yeah. You just now you remind that story. Now you say the answer for this question. How long they will take that time for that final? The final க்கு எவ்வளோ டைம் அவங்க எடுத்துக்கிறதா சொல்லியிருந்தாங்க கண்ணு. The competition took nearly 6 months to reach the final. ஒரு 6 மாதம் அவங்க டைம் கொடுத்தாங்க இல்லையா? நியர்லி 6 months. ஒரு 6 மாத காலமாக அவங்க அந்த ஃபைனல் வரைக்கும் அடுத்த ஒரு ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாங்க? ஒரு 6 months காம்படிஷன்லாம் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. டிஃப்ரெண்ட் காம்படிஷன் அவங்க பார்ட்டிசிபேட். ஸோ யூ வாண்ட் டு ரைட் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். See, the competition took. Take in past tense took. ஏன்னா அங்கே டிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வெர்பை past tense எழுதிருக்கோம். The competition took nearly 6 months to reach the final. First one answer this one only. Okay, first one answer this one only. The next one, second question, listen. Why did the king want a leader who knows to grow a plant? எதுக்காக யார் அந்த கிங் எதுக்காக யார் அந்த பிளான்ட்டை க்ரோத் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுக்கணும்னு அவர் ஏன் நினைச்சாரு? ஏன் வேற ஏதாவது அவர் கொடுத்துருக்கலாமே? ஏன் அவங்க அந்த பிளான்டிங்கில் பிளான்ட் இதில் ஏன் கான்சன்ட்ரேட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யூ ஆல் ஆர் வெரி வெல். ஏன்னா இப்போ அந்த கிங்டம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? அக்ரிகல்ச்சர். ஸோ ஒரு கிங்காக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அக்ரிகல்ச்சரை பற்றி கொஞ்சமாவது நாலேஜ் இருக்கணும்னு சொல்லி அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாரு. தட்ஸ் வை தே கிவ் த காம்படிஷன் ஃபார் திஸ் ஒன். அதுக்காக தான் இந்த மாதிரி காம்படிஷனும் அதில் வச்சார். பிளான்ட்டை யார் க்ரோத் பண்ணுறாங்களோ அவங்க தான் நெக்ஸ்ட் இதுன்னு சொல்லி சொன்னார் இல்லையா? அப்போ நம்ம என்ன எழுதுவோம்? செகண்ட் கொஸ்டின் ரீசன். தி கிங் வாண்டட் மட்டும் அங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்போ பாஸ்ட் டென்ஸ் பார்த்தீங்கன்னா வாண்டட், இந்த வெர்போட பாஸ்ட் டென்ஸ் வாண்டட். ஓகே, தி கிங் வாண்டட் எ லீடர் who knew. No உடைய past tense knew. No means தெரியும். KNOW. No means தெரியும். The past tense knew. So a leader who knew to grow a plant. யார் அந்த பிளான்ட்டை வளர்க்க தெரியுமோ அவங்க வேணும்னு நினைச்சாங்க. Because ஏனென்றால் his kingdom, அவருடைய அரசாட்சி depend means present tense, dependence means past tense. Already happened this one. இந்த ஆல்ரெடி நடந்து முடிஞ்சதுனால இந்த past tense தான் நீங்க எழுதணும். Depended on agriculture. எதை சார்ந்து இருக்கு? விவசாயத்தை சார்ந்து இருக்கு. So that's why he expert king want expert எது சொன்னாங்கன்னா அவங்க பிரின்ஸ் ஆகிறவங்க கண்டிப்பா இதை பத்தி அவங்க தெரிஞ்சிருக்கணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. The next one, third question. See, did the seeds given to honey sprout? அவங்க அணிக்கு கொடுத்த அந்த சீட் ஸ்ப்ரவுட் முளைச்சி வெளில வந்ததா? ஒய் இல்லைன்னா ஏன்? ஆமானாலும் அது எப்படி அப்படிங்கிறத நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, சி தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்க. நோ முளைச்சுதா? இல்லை. ஒய் இல்லை. தி சீட்ஸ் கிவன் டு அணிங்கிறத மட்டும் ஏன் கேப்சல் இருக்கீங்க அப்படின்னா அணிங்கிறது ப்ராப்பராக ஒருத்தரை பற்றி மட்டும் சொல்கிறதுனால அந்த ப்ராப்பர் நவுனில் நீங்கள் எழுதணும்னா
given to honey, அதை கொடுத்தது அணிக்கு கொடுத்தது did not sprout, முளைக்கலை because ஏனென்றால் they were boiled, அது வந்து வேக வைக்கப்பட்டது. சுடுதண்ணிலையோ ஹாட் வாட்டர்லையோ இதுல சுடு இதுலையோ போட்டு வேக வச்சிட்டோம்னா அது வந்து மறுபடியும் வந்து என்ன ஆகாது, முளைச்சி ஸ்ப்ரவுட் வெளில வராது. boiled seeds which cannot grow, அதால வந்து என்ன பண்ண முடியாது, வளர முடியாது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் fourth question. Next one, fourth question. What did given here? Fourth question. What did Ani's parents teach her? அனியோட பேரண்ட் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி டீச் பண்ணி கொடுத்தாங்க? எனக்கு தெரியாது நீ எப்படியாவது அரசி ஆயிடணும், நீ ஏமாத்துவியோ அடுத்தவங்களை இது பண்ணுவியோ, எனக்கு தெரியாது நீ அரசி ஆயிடணும் அப்படி சொல்லி கொடுத்தாங்களா? இங்க பாருப்பா, நீ அரசி ஆகலைனாலும் பரவாயில்ல, நீ அரசரை வந்து நீ என்ன பண்ணக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, யாரையும் வந்து மற்றவங்களை ஏமாத்தாம நீ வாழணும், அவங்க வந்து ஹானஸ்டியா நேர்மையா இருக்கணும்னு சொல்லி அவங்க சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லையா பேரண்ட்டு. ஸோ அதை பற்றி அனீஸ் ஃபோர்த் வந்து அனீஸ் அப்படின்னா அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் போட்டோம்னா அணியுடைய. இப்போ அப்போஸ்ட்ரோஃபி போடாம எஸ் போட்டீங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம் ஆயிடும். அனீஸ் நிறைய அணிகள்ஸ், அது நிறைய பேர் ப்ளூரல்ல வந்துடும். இப்போ அப்போஸ்ட்ரோஃபி போட்டோம்னா உடைய, பொசசிவ் ப்ரோனவுன், அதாவது உடைய. அனீஸ் பேரண்ட் பேரண்ட்ஸ் தாட், டீச் உடைய பாஸ்ட் டென்ஸ் வந்து தாட். ஓகே, தாட் ஹர், அவளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க? தி வேல்யூ ஆஃப் ஹானஸ்டி, நேர்மையுடைய மதிப்பை வந்து அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நேர்மையா இருக்கணும் அப்படின்றது அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். டு யூ திங்க் அனி வில் பி எ குட் லீடர்? நீங்க நினைக்கிறீங்களா அனி வந்து ஒரு நல்ல லீடர் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? வை, ஏன் நீங்க அப்படி நினைக்கிறீங்க? அனி தான் வந்து குட் லீடர் நீங்க நினைக்கிறீங்க. ரைட், அதாவது இங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எஸ் சொல்லுவோம். எனக்கு பொண்ணு என்னவா இருக்கா, ஹானஸ்டியா இருக்கா, அந்த பொண்ணு ஹானஸ்டியா இருக்கா. ஸோ நம்ம அதுதான் வந்து நல்ல பொண்ணு நினைப்போம் இல்லையா. அனி will be a good leader because of her honesty, அவருடைய நேர்மை வந்து எல்லாருக்கும் பிடிச்சு போயிருக்குது. அதனால அந்த பொண்ணு வந்து நல்ல லீடரா இருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அந்த பொண்ணுகிட்ட நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க. என்னன்னு சொன்னாங்க, இந்த சீட் இல்லாட்டி என்ன, நீ போய் மார்க்கெட்டில் வேறு எங்கேயாவது வேறு சீட்ஸ் வாங்கிட்டு வந்தால் நீ முளைக்க வச்சிருன்னு சொன்னாங்க. இருந்தாலும் அணியும் அவருடைய பேரண்ட்ஸும் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. இல்லை, அரசர் வந்து இந்த 7 சீட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காருன்னா அதுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். அவர் வந்து காமனாக சொல்லலை, நீங்கள் ஏதோ ஒரு சீட்ஸ் வாங்கி முளைக்க வைங்கன்னு அவர் சொல்லலை, அதனால் இதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும்னு சொல்லி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா. ஸோ இதை வந்து நீங்கள் இது எல்லாமே வந்து எது கம்மி பண்ணிருக்கணும். All are want to write only in your book. Don't follow the separate notebook. Again, you remember this one. Okay? So let us repeat. Okay. Next one. Let us build. Book page number 60. Book page number 69. Page number 69. You will take it. Take a pencil also. First one. வாட் சவுண்ட் டஸ் த பேரட் மேக்? பேரட் வந்து எப்படி சவுண்ட் கொடுக்குங்கன்னா நம்ம எல்லாருமே இதெல்லாம் ஹியர் பண்ணிப்போம். அது இப்போ வந்து உங்களால் லைவாக பார்க்க முடியனாலும் மொபைலில் நம்ம அப்பப்போ பார்த்துக்கலாம். இல்லை, மொபைலில் எந்த சவுண்டு உங்களுக்கு தெரியணுமோ கேட்கணுமோ அதை நம்ம வந்து கூகுளில் ஜஸ்ட் வாய்ஸ் மெசேஜாக அனுப்பிச்சினாலே போதும், அது உடனே நமக்கு அப்படியே கொடுக்கும் இல்லையா. பாருங்கள், எப்படி கத்தும், எப்படி கத்தும், கிளி எப்படி கத்தும், கீன்னு கத்தும் இல்லையா, அதெல்லாம் பார்த்துருக்கீங்க. டிட் யூ நோ தட் த சவுண்ட் இஸ் கால்ட் டாக்? அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பேசுறத சொல்லுவோம். கிளி வந்து நம்ம கிட்ட பேசுதுன்னு சொல்றோம் தானே, கிளி கத்துதுன்னு சொல்றோம் இல்லை, கிளி பேசும், நாய் குறைக்கும் சொல்றோமா. தமிழ் எல்லாம் உங்களுக்கு ஒலியை வந்து எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் தமிழ் டீச் பண்ணியிருக்காங்க இல்லையா. சேம் லைக் தட் இங்கிலீஷ் ஆல்சோ வாண்ட் டு ரீட் த அனிமல்ஸ் சவுண்டு. நம்ம இப்போ என்ன படிக்க போறோம்னா அனிமல்ஸ் சவுண்டை பற்றி படிக்க போகிறோம். லைக் தட் த சவுண்ட்ஸ் மேட் பை அனிமல்ஸ் ஹேவ் நேம்ஸ். கம் லெட் அஸ் லேர்ன் தம். ஒவ்வொரு இதுக்கும் அதுக்கு ஒரு இது இருக்குது, பார்க்கலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. ஹாய், ஐ டாக் பியூட்டிஃபுல்லி.
ஹாய், அந்த பேரண்ட் சொல்லுது, ஹாய் ஐ டாக் பியூட்டிஃபுல்லி, நான் அழகாக பேசுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஐ டு வில் டாக், நான் கூட தான் அழகாக பேசுவேன் அப்படின்னு இன்னொரு கிளி சொல்லுது. both of us talk, let us see what our friends do. உடனே அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஐ சேட்டர், அந்த குரங்கு வந்து கீச்சிடுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சேட்டர். அது பேர் சேட்டர். ஐ சேட்டர், மங்கி வந்து சேட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஐ ட்ரம்பட், யானை பிளிரும் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்கிறோம் இல்லையா, அது பேர் வந்து ட்ரம்பட். யானை கத்துறதுக்கு பேர் வந்து ட்ரம்பட். ஓகே, ட்ரம்பட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. நெக்ஸ்ட்டு மாடு. மாடு எப்படி கத்தும்? எப்படி கத்தும் மாடு? கத்தும் இல்லையா, அது என்ன சொல்கிறோம்? ஐ மூ. கவு வந்து என்ன பண்ணோம்? அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஆடு கத்துது இல்லையா, எப்படி கத்துது இல்லையா, அது என்ன சொல்லணும்னா ஐ ப்ளீட். ஆடு என்ன சொல்றது? நான் ப்ளீட் பண்றேன். கனைத்தல், கனைக்கிறதுன்னு சொல்றது. ஓகே, நெக்ஸ்ட் ஐ ஹிஷ். ஸ்னேக் சொல்றோம் இல்லையா, அது வந்து என்னது? ஸ்னேக் வந்து சவுண்ட் மேக் பண்றதுக்கு பேரு சீர்றதுன்னு சொல்லுவோம் தமிழ்ல. பாம்பு சீரும், யானை பெளிரும், கிளி பேசும் சொல்றோமா, கழுதை கனைக்கும், ஆடு கத்தும், குரங்கு கீச்சிடும், அது அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா. இது வந்து நெக்ஸ்ட் வந்து ஐ ரோர். சிங்கம் முழங்கும், சிங்கம் முழங்கும் தமிழ்ல படிப்பீங்க. அது வந்து இங்கிலீஷ்ல ஐ ரோர். ரோர் அது கர்ஜிக்கிறது, கர்ஜித்தல்னு சொல்லுவாங்க. கர்ஜிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? நெக்ஸ்ட் ஹிஷ்னா வந்து இப்போ பாருங்க, அது மாதிரி இன்னும் நிறைய சவுண்ட்ஸ் இதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. யூ சி ஃபர்ஸ்ட் ஒன் டாக் பாக்ஸ். நாய் குரைக்கும், நாய் குரைக்கும். ஹார்சஸ் நெய், ஹார்சஸ் நெய், குதிரை கனைக்கும். டாங்கீஸ் பிரே, கழுதையும் தமிழில் சொல்லும்போது கனைக்குன்னு தான் சொல்லுவோம், ஆனால் இங்கிலீஷில் வந்து பிரே பிரே. ரேபிட்ஸ் ஸ்குவீக், ரேபிட்ஸ் ஸ்குவீக். பிக்ஸ் grunt, pigs grunt. cats mew, பூனை எப்படி கத்தணும் உங்களுக்கு தெரியும் தானடாமா. cats mew. peacock scream, peacock scream. அது அப்படி அழகாக அந்த ஃபெதர்ஸ்லாம் இது பண்ணிட்டு பூனை மாதிரியே கத்தும் தெரியுமா. நெக்ஸ்ட் bees hum. bees, பீனா என்னது? வண்டுகள் இருக்கு இல்லையா, அதில் என்ன பண்ணும்? ஹம்மிங், ஹம்மிங். ducks quack, ducks quack. owls hoot, ஆந்தை ஊழடுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படிதான் அது கத்தும். நெக்ஸ்ட் ஃப்ராக்ஸ் க்ராக். ஃப்ராக்ஸ் க்ராக் அப்படியே ஒரு மாதிரி மழை காலத்துல தண்ணி நிறைய தேங்கி நிற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராகோட சவுண்டே பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்பேரோஸ் சிட். ஸ்பேரோன்னு என்ன? சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி கிச்சு 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 கிச்சுன்னு பேசும் இல்லையா, அது பேர் சிட். காக்ஸ் க்ரோ. காக்ஸ் கோழி வந்து கொக்கரிக்குது இல்லையா, அது பேர் வந்து க்ரோ அப்படின்னு சொல்றது. குக்கு சிங். குக்கு குயில் பாடும், கிளி பேசும் சொல்லுவோம் இல்லையா அது. நெக்ஸ்ட் டேக் நெக்ஸ்ட் பேஜ், புக் பேஜ் நம்பர் 70. First one, match the animals with their sounds. அனிமல்ஸ் their sounds. நீங்கள் இந்த சைடு இந்த சவுண்ட்ஸை பார்த்தீங்க இல்லையா, இதை வச்சு நீங்கள் இதை ஹோம்ஒர்க்காக பண்ணணும். இதை வச்சு நீங்கள் இதை ஹோம்ஒர்க்காக பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் B1. First one is homework. B1, I am a dash. What picture is given here? First one is duck. So I am a duck. Duck என்ன பண்ணும்? Duck என்ன பண்ணும் சொல்லிருக்காங்க. I quack. Quack 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 ன்னு சொல்றீங்க. வாட் எப்படி கத்தும்? quack 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 ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சவுண்ட் பேர் வந்து quack அப்படின்னு சொல்றோம். Next, second picture what they have given here. Yes, rabbit. So RABBIT, rabbit. அது என்ன பண்ணும்? rabbit என்ன பண்ணும்? speak. speak. speak என்ன சொல்றது? speak னு சொல்றது. Next one, I am here. What is this one? சொல்லுங்க, இது என்னது? goat, sheep. goat க்கு sheep க்கு என்ன டிஃபரன்ஸ்? goat அப்படின்னா வெள்ளாடுன்னு சொல்றோம்லடாமா, அதுதான் வந்து goatன்னு சொல்றது. இது sheep, இது sheep. அதாவது sheep வந்து எப்படி இருக்கும்? அதோட hair
சூப்பராக இருக்கும். ரொம்ப அது இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அதோட ஹேர்லாம் வந்து உள்ளன் இருக்கு இல்லையா, அந்த என்ன சொல்றது ஸ்வெட்டர்னு சொல்லுவோம்ல, அதை மேக் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்காக அது ஸ்கின்னெல்லாம் தோலெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் அது ஆட்டத்துக்கு என்ன சொல்லுவாங்க, ப்ளீச், BLEACH, ப்ளீச். நெக்ஸ்ட் க்ளோஸ் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் என்ன சொல்லுறாங்க, IMA என்னது, எஸ் பிக். யுவர் நோ வெரி வெல், பிக் எப்படி கத்துவோம், கிரண்ட் சொல்லுவோம். நெக்ஸ்ட் IMA காக், கோழி என்ன சொல்லணும்னு சொன்னேன், க்ரோ. சேவல் என்ன பண்ணும், க்ரோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த போயம் மட்டும் மிஸ் டீச் பண்றேன். இதை வந்து நீங்க அடுத்த கிளாஸ்ல நம்ம இதனுடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். உங்களுடைய ஹோம்ஒர்க் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, your spoken word means page number 70, division A1 and book page number 71. You will write 71 poem. This one you will read it. This is your homework. I'll take your English book. Take a pencil also. Be honest. நம்ம நேர்மையா இருக்கணும். நேர்மையை பத்தி நம்ம ஒரு போயமா வந்து சொல்லிருக்காங்க. அது எப்படி சொல்லிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அம்மா will often say, அடிக்கடி அம்மா நம்ம கிட்ட சொல்லுவாங்க, be honest all day. எல்லா நாளும் நம்ம வந்து நேர்மையா இருக்கணும். Still troubles make me fall. நம்மள வந்து பல இடத்துல நம்ம நேர்மையா இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம தள்ளப்படுவோம், விழுந்துடுவோம், பிரச்சனையில விழுந்துடுவோம். I want to be truthful to all. அப்ப கூட நேர்மையா தான் நம்ம இருக்கணும். பொய் சொன்னா நம்ம என்ன தப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிளாஸ்ல யாருக்கு ஹோம்ஒர்க் செய்யலான்னு சொல்லி மிஸ் கேட்பாங்க. உண்மையான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு நைட் எல்லாம் டிவி பார்த்து மண்டே மார்னிங் செஞ்சுக்கலாம் இருப்பீங்க, மண்டே லேட்டாக இருந்துச்சுனாலும் ஹோம்ஒர்க் செய்யாமல் வந்திருப்பீங்க. ஆனால் மிஸ் கேட்கும்போது என்ன சொல்லியிருப்பீங்க தெரியுமா, மிஸ் நேற்றுக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, கையில் அடிபட்டுருச்சு, காலில் அடிபட்டுருச்சு, ஏதோ ஒரு இது பொய் தான் சொல்லியிருப்பேன். அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பேன், பொய் தான் நீ சொல்லியிருப்பேன். ஸோ அவாய்ட் that mistakes. Okay, I want to be truthful to all. Again I will read the same four lines. Be honest. Amma will often say, adikadi amma சொல்லுவாங்க, be honest all day. எல்லா நாளும் நம்ம ஹானஸ்டியா இருக்கணும். Still troubles make me fall. I want to be truthful to all. The next one, amma will often say, adikadi amma சொல்லுவாங்க, be honest every day. Be honest every day. Then அம்மா will often say, be honest every day. அடிக்கடி அம்மா சொல்லுவாங்க, டெய்லியுமே எப்பவுமே வந்து நீ ஒவ்வொரு நாளும் நீ வந்து நேர்மையா இருக்கணும்னு சொல்லுவாங்க. To say truth when I am wrong. எப்ப வந்து நீ தப்பு செய்யறியோ அப்ப கூட நீ உண்மையா இருக்கணும். I may have be 18 to be 18. I may have to be 18. அதாவது 18 years ஆனாலுமே கூட அந்த 18 years வரைக்குமே வந்து நாங்க ஹானஸ்டியா இருக்கணும்ன்றதை வந்து எங்க அம்மா கிட்ட இருந்து தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். டு அம்மா ஐ ஆஃபன் சே, அடிக்கடி அம்மா என்ன சொல்லுவாங்க, டோன்ட் யூ ஹியர் தெம் லை. பொய்யை வந்து நீ எப்பவுமே காது கொடுத்து கேட்காது. பொய்யை வந்து நீ காது கொடுத்து கேட்காது. சி சேஸ் மெனி மே லைக் டு லை அண்ட் கோ பட் ஹானஸ்டி வில் ஹெல்ப் அஸ் க்ரோ. நிறைய பொய் வந்து நம்மளை ஒரு வாதில் கொண்டு போகிறதுக்காக நம்ம இழுக்கும். ஆனால் நம்மளை வளர வைக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய நேர்மை தான், உண்மை தான் வந்து நம்மளை வளர வைக்கும். At last I have this to say, இதெல்லாம் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்னா, I don't lie to this day. நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட போய் சொல்லலை. The trick is the rhyme. அதுதான் இந்த ட்ரிக், இந்த ரைமோட ட்ரிக்கு. Let's try this one of day at a day at a time. ஒரு நாள் ஒரு முறையாவது இந்த மாதிரி புரியும் சொல்லி படிங்க. அதாவது டெய்லி நம்ம நேர்மையாக இருக்கணுன்ற ஒரு விஷயத்தை அடிக்கடி ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் போய் சொல்ல மாட்டீங்க,
போய் யாரோ சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, காது கொடுத்து கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஐ வில் அகைன் ரீட் திஸ் சேம் poem. Listen carefully. This is your homework. Okay, reading these poems. The writing work is page 70, division A1. Okay, see. Be honest. Amma will often say, be honest all day. Still troubles make me fall. I want to be truthful to all. Amma will often say, be honest every day. To say truth when I am wrong, I may have to be aged. To Amma I often say, don't you hear them lie. She says many may like to lie and go, but honesty will help us grow. At last I have this to say, I don't like to this day. The trick is the rhyme. Let's try this one day at a time. Okay, Kana. Homework என்னன்னு சொல்லியாச்சு. Next class we will see the book back exercise for this poem. Okay, see, धन्यवाद to all.